ரஞ்சித் அவர்கள் வந்து ஆதரவு பதிவும் போட்டிருந்தாரு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு. நீங்கள் ரஞ்சித் மீது நமக்கு 1000 முரண்பாடு இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு சிபிஐ என்கொயரி வேணும்னு ஒரு பேரணி விட்டார் பார்த்தீங்க. அதில் திருமாவளவன் கூட அது வந்து காசுக்கு கொடுக்குற கூட்டம், அதுக்கு யாரும் விடுதலை பேசினார், போகாதீங்க அப்படிலாம் ஒரு வீடியோலாம் வெளியிட்டார். ரஞ்சித் சொல்கிறாரு, நாங்கள் இது வரைக்கும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம், இதில் சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் மாற்றி போட வேண்டியிருக்கும் அப்படின்னு ரஞ்சித் சொன்னதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். அப்போது நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கூட நெருக்கமாக இருந்துச்சுன்னு அப்போ யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க? திமுகவுக்கு தான் போட்டிருக்கணும். ஓகே, இது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ திருமாவளவனும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறது இருக்கட்டும், ஆதரவு தெரிவிச்சுட்டு உங்கள் உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படிலாம் இன்றைக்கி சொல்கிறேன்ல. நான் இப்போ வெளிப்படாக சொன்னேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு இவருக்கு முன்கூட்டியே தெரியுமா தெரியாதா? நான் பகிரங்கமாக சொல்கிறேன், திருமாவளவனுக்கு இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் மீது இந்த மாதிரி இப்போ சொல்கிறேன்ல, பொற்கொடி அவர்கள் மீது ஒரு அச்சுறுத்தல் இருக்கு சொல்கிறேன்ல, சரி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா தெரியாது? இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பரவாயில்ல, அது ஒரு ஆறுதல் அளிக்கிறது அப்படின்னு சொன்னது திருமாவளவன் மட்டும்தான். ஓகே, அதை உடைச்சி பேசுவோமா வெளிப்படையா? என்ன உனக்கு ஆறுதல்? திமுகவின் அதிகாரத்தை வைத்து விசிகா தலைவர் பண்ண அட்ராசிட்டி இருக்குல்ல சார். என் மீது குண்டாஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடியே இவங்க சொல்கிறாங்க இந்த வழக்கில் மூர்த்தி மீது குண்டாஸ் போடப்பட்டது அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. ஓகே, ஆனால் குண்டாஸே போடலை. மறுநாள் தான் இவங்க முன்னாள் மத்தியானத்தில் சொல்கிறாங்க, ஒரு நாள் விட்டு மறுநாள் தான் ஆர்டரே பாஸ் ஆகுது. அப்போ கையெழுத்து அப்போ ஆர்டரை டைப் பண்ணது யார்? ஒரு வேங்கைகளுக்கு ஒரு தனிநபர் தீர்மானத்தை போட்டு உங்களுக்கு அதில் நிறைவேற்ற சட்டமன்றத்தில் விவாதிக்க துப்பு இல்லைல்ல? சரி, அவனுக்கு துப்பு இல்லைப்பா, அவனுக்கு 4 பேரும் திமுக ஆகிட்டானுங்க, நீயும் திமுக ஆகிட்டியா? என்ன பார்த்து நான் திமுக காரன் கேட்குறியா அப்படின்னு எதிர்னு அவன் சும்மாவா கேட்டான்? திமுக காரன் பேச என்ன திமுக காரன் இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான பேச்சு. என்ன இப்போ என்ன பேசுறீங்க? திமுக காரன் சொன்னீங்களா இல்லையா? இப்போ சிதம்பரம் தொகுதி எம்பி தொகுதி காலி ஆகும்ல, உங்களால் வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்ய முடியாது. அந்த வேட்பாளர் இன்றைக்கு திமுகவால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம்ண்ணே. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல 2026 தேர்தலினுடைய அந்த கூட்டணி வியூகங்கள், வேட்பாளர்கள் பட்டியல் எல்லாம் அறிவிக்கப்பட்டுவிட்டது. இன்னும் காங்கிரஸ் மட்டும்தான் பேலன்ஸு. அதில் அதிமுக முன்கூட்டிய இடங்களை எல்லாம் ஒதுக்கி வேட்பாளர்களையும் சொல்லியிருந்தது. அதில் ஒரு வித்தியாசமான விஷயம் அப்படின்னு பார்த்து, திடீர்னு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி அவங்களுக்கு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு சீட்டு கொடுத்துருந்தாங்கண்ணே. எல்லாருமே யாரும் இது ஒரு வித்தியாசமான பரவாயில்ல அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையை இங்கே இருக்கிற ஆளுகின்ற அரசை தவிர்த்து எல்லாரும் அந்த படுகொலையை பற்றி பேசியிருக்கணும். ஏன்னா இது வந்து எதிர்கட்சி தான் பேசணுன்ற அவசியம் இல்லை. இது ஒரு ஜனநாயக படுகொலை. ஒரு தேசிய கட்சியின் மாநில செயலாளர், மாநில தலைவர் இங்கே கொல்லப்படுகிறான்ற போது எல்லாரும் அதை பேசியிருக்கணும். ஆனால் அந்த நிலை தமிழகத்தில் இருந்ததா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் இங்கே வந்து அவன் வந்து வெளிப்படையாக சிலர் வந்து திமுக முகமூடி போட்டிருப்பான், சிலர் வேறு ஏதோ ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு திமுகவின் ஆளாக இங்கே இருந்தான். ஆனால் எடப்பாடியார் இதை சட்டமன்றத்திலும் எழுப்பினார், மக்கள் மன்றத்திலும் இதை எழுப்பினார். எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து இதில் நாங்கள் வந்து பேசணும். அப்போது அதற்கு பரிகாரமாக இது வந்து நீங்கள் நாளைக்கு சிபிஐ என்கொயரிக்காக வந்து பொற்கொடி அவர்கள் வந்து பேசுவாங்கன்றதை தாண்டி ஒரு அவலம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதற்கு ஒரு பரிகாரம், அதாவது இந்த சமூகத்தில் ஒரு பெரிய தலைவரை கொண்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சில நயவஞ்சகர்கள் இங்கே சூழ்ச்சி செய்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதற்கு ஒரு பரிகாரமாக, இந்த சமூகத்துக்கு ஒரு பரிகாரமாக இன்றைக்கு எடப்பாடியார் ஒரு நல்ல முடிவை எடுத்து அதை வந்து கொடுத்துருக்கார். நீங்கள் ஒரு என்கவுண்டர் நடந்தது வேறு ஒரு சமூகத்தில், அவரோட மனைவியை கருணாநிதி ஒரு எம்பி ஆக்கி இணையமைச்சர் வரைக்கும் ஆக்கினார். அது வந்து மிகப்பெரிய அரசியலாக கருணாநிதியால் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விஷயத்தில்
ஒரு நல்ல எண்ணத்தோடு அதற்கு பரிகாரமாக எடப்பாடியார் இதை செஞ்சிருக்கிறார். அவருக்கு நம்ம ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். அவரை எதிர்த்து திமுகவும் வேட்பாளர் நிறுத்தி ஆகணும். ஜனநாயகத்தில் ஒரு கட்சி வேட்பாளர் நிறுத்தினா இன்னொரு கட்சி நிறுத்தி ஆகணும். திமுகவும் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறது. அது கூட விமர்சிக்கப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திடீர்னு ரஞ்சித் அவர்கள் ஆதரவு பதிவும் போட்டிருந்தார் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு. அதனால் ரஞ்சித்தையும் டார்கெட் பண்ணி சமூக வலைதளங்களில் கருத்து பரிமாறுறதையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த கருத்தை எப்படி பார்க்குறது? இல்லை, இங்கே ஒரு கேவலமான அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. என்னென்னா, திமுகவோடு திராவிடத்தோடு இருக்கிறவன்லாம் இந்த சமூகத்துக்கு வேண்டியவன். திராவிடத்துக்கு எதிர்கருத்துடைய வேறொரு சித்தாந்தத்தில் போய் நின்னோம்னா அவன் சங்கி, அவன் இந்த சமூகத்துக்கே எதிரானவன் அப்படின்னு இவங்க ஒரு பிரபகண்டா பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அதுவும் குறிப்பாக இந்த பட்டியல் சமூகத்தில் இருந்து திராவிடத்துக்கு எதிராக எவனா பேசினான்னு வச்சுங்க, உடனே அவனை சங்கி, அவன் பிஜேபி, அவன் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ முருகன் பிஜேபி அரசால் ஒரு இணையமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கார். அவரோட அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கா? ஒரு இணையமைச்சருக்குரிய அதிகாரம் அவருக்கு இருக்குல்ல. அப்போ ஒரு அருந்ததியர் சமூகத்திலேருந்து ஒருத்தர் போய் ஒரு இணையமைச்சர் ஆகியிருக்கார். அந்த சமூகம் அதை கொண்டாடுது இல்லை. ஆனால் நீங்கள் பறையர் சமூகத்திலேருந்து யாராவது ஒருத்தர் ஏன் பிஜேபி எங்களை பயன்படுத்தலை, ஏன் இந்த மாதிரியான கட்சிகள் பறையர்கள் குறிப்பாக பயன்படுத்தலைன்னு சொன்னால் இவன் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை போகிறதுக்கு இவன் தயாராக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கு ரஞ்சித் அவர்கள், நீங்கள் ரஞ்சித் மீது நமக்கு 1000 முரண்பாடு இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ ரஞ்சித் அவர்கள் ஒரு இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஒரு சிபிஐ என்கொயரி வேணும்னு ஒரு பேரணி விட்டார் பார்த்தீங்க. அதில் திருமாவளவன் கூட அது காசுக்கு கூடுகிற கூட்டம், அதுக்கு யாரும் விடுதலை போகாதீங்க அப்படிலாம் ஒரு வீடியோலாம் வெளியிட்டார். அப்போது அந்த காலகட்டத்தில் ஆம்ஸ்டாங் நம்ம ரஞ்சித் சொல்கிறாரு, நாங்கள் இது வரைக்கும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம், இதில் சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் மாற்றி போட வேண்டியிருக்கும் அப்படின்னு ரஞ்சித் சொன்னதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். அப்போது நீங்கள் ஆம்ஸ்டாங் அண்ணன் கூட நெருக்கமாக இருந்துக்கின்னு அப்போ யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க? ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் நான் என்னோடய ஓட்டை மாற்றி போடுவேன்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் வரைக்கும் நீ யாருக்கு போட்ட? திமுகவுக்கு தான் போட்டிருக்கணும். ஓகே, இது எப்படி சரியாக இருக்கும்? அந்த ஆம்ஸ்டாங் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிங்கன்றது தான் நம்மளோட விமர்சனம். அன்றைக்கு திருமாவளவன் இந்த மாதிரி சொன்னார். இப்போ திருமாவளவனும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறது இருக்கட்டும், ஆதரவு தெரிவிச்சுட்டு உங்கள் உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படிலாம் இன்றைக்கி சொல்கிறேன்ல, நான் இப்போ வெளிப்படையாக சொல்கிறேன், ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு இவருக்கு முன்கூட்டியே தெரியுமா தெரியாதா? நான் பகிரங்கமாக சொல்கிறேன். திருமாவளவனுக்கு இந்த மாதிரி ஆம்ஸ்டாங் மீது இந்த மாதிரி இப்போ சொல்கிறேன்ல, பொற்கொடி அவர்கள் மீது ஒரு அச்சுறுத்தல் இருக்கு சொல்கிறேன்ல, சரி ஆம்ஸ்டாங் அவர்கள் மீது இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் சொல்கிறேன், இப்போது திமுக அரசு 2 தடவை சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டு இந்த மாதிரி சிபிஐ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சும்மா ஒரு சிட்டிங்கு பல லட்சம் வாங்குகிற அட்வொகேட்டை வச்சு தான் அந்த பெட்டிஷன் இன்றைக்கு தள்ளி போடப்பட்டிருக்கு. இன்னும் இறுதி முடிவாகலை. இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்தாங்க. இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்த உடனே குறுகிய காலத்தில் அது விசாரணைக்கு வரணும். ஆனால் அதை தேர்தலுக்கு பிறகு வர மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அதுக்கேற்ற வக்கீலை வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இப்போ அந்த கேஸ் ஒரு டெக்னிக்கலாக பயன்படுத்தி தான் இவங்க தள்ளி வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், என்றைக்காவது ஒரு நாள், இன்றைக்கு இவ்வளோ அக்கறையாக பேசுகிற திருமாவளவன் என்றைக்காவது ஒரு நாள் சிபிஐ விசாரணை கேட்டிருப்பாரா? இதில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். சரியா, நீங்கள் இப்போ வெளிப்படையாக சில அக்யூஸ்டை சொல்கிறாங்கல்ல, அவங்களையாவது நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறீங்களா? சார், ஆனந்தன் தரப்பு மாயாவதி பிஎஸ்பி, அந்த தரப்பு சிபிஐ விசாரணை கேட்குது. பொற்கொடி அவர்கள் அவங்களும் கேட்குறாங்க, அவங்க தரப்பு கேட்குறாரு. இதில் இன்னொரு ஹைலைட்டு, குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிற அஸ்வத்தாமன், அதாவது நாகேந்திரனுடைய மூத்த மகன் அஸ்வத்தாமன் தரப்புல சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. ஓகே, குற்றம் சாட்டப்பட்டவங்களும் கேட்குறாங்க, பாதிக்கப்பட்டவங்களும் கேட்குறாங்க. இந்த குற்றத்தில் ஈடுபட்டார்னு நீண்ட நாள் 1 வருடத்துக்கு மேலே சிறையில் இருந்த அஸ்வத்தாமன் தரப்பிலிருந்தும் சிபிஐ விசாரணை கேட்கப்படுதுன்னா இதில் யார் உண்மையான குற்றவாளி அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? இப்போ நீங்கள் சிபிஐ வந்தவொடனே ஒரு பொய்யா ஒரு ஆளை ஃப்ரேம் பண்ண போகிறதில்ல. அப்போ அஸ்வத்தாமன் இல்லை இதில் சிபிஐ விசாரணை வச்சு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இது உண்மை குற்றவாளிகள் வேறு யாரோ அல்லது இன்னும் கூடுதலான நபர்களோ
அப்படின்றதுக்கு ரெண்டு பாயிண்ட்ல ரெண்டு சந்தேகம் வேறு எழுது நபர் கூட சொல்ல வேணாம். வேறு யாரோ இதற்கு சம்மந்தப்பட்டவர்கள் வெளியே இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. இப்போ வெளிப்படையாக சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை நம்ம எப்படி வெளியில் சொல்கிறது? இப்போ நிச்சயமாக சிபிஐ விசாரணைக்கு விட்டால் நாம் போய் சொல்லலாம், ஏங்க என்னென்ன ஆள் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இதையும் நீங்கள் விசாரிக்கணும், சிபிஐயில் நம்ம மனு கொடுக்கலாம். ஆனால் அப்படி விசாரணை வர்றதுக்கு முன்னாடி நாம் இதை வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே தெரியும், இந்த ஆளுக்கு தெரியாமல் இது நடக்காதியா, இவனோட இதில் கை இல்லாமல் இது நடந்திருக்காது, இந்த ஆளோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இவரோட மேற்பார்வையில் தான் இது நடந்திருக்குன்னு நாம் ஒரு 3 பேர் 4 பேரை இப்போ நம்ம சொல்கிறோம்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் ஒரு 2 என்கவுண்டர், முக்கியமாக 2 என்கவுண்டர் செஞ்சாங்க. சிசிங் ராஜாவையும் திருவேங்கடத்தையும் செஞ்சாங்க. சரி, சிசிங் ராஜா கூட நீங்கள் ஆந்திராவில் பிடிச்சதுக்கு ஒரு வீடியோலாம் வந்தது, ஒரு பேக் மாட்டின்னு ஒரு லாட்ஜில் இருப்பார். சரி, அதை கூட விடுங்க. திருவேங்கடம் தானாக சரண்டர் ஆனார். சரண்டர்னு கூட சொல்ல முடியாது. நீங்கள் செக்யூருன்றீங்க, ஒரு ஸ்டேஷனில் அவங்க சரண்டர் ஆனாங்கன்னு என்னென்னவோ சொல்கிறீங்க. எப்படியோ உங்கள் வளையத்துக்குள்ள விட்டான்னு சொல்லுவோம். நீங்கள் பிடிச்சிங்களா, நாங்கள் பிடிச்சோன்னா அப்போ நாங்கள் பிடிச்சோன்னு தெரியுமா அவனுக்கு, நாங்கள் சரண்டர் ஆனது தெரியுமா? ஏன்னா சரண்டரே அண்ணா நகரா பெரிய பாளையமா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. அப்பயே ஒரு எல்லா சிபிஐலேருந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள்லேருந்து எல்லா லா என்ஃபோர்ஸிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மனு போச்சு. இவங்க எந்த ஸ்டேஷனில் சரண்டர் ஆனாங்க, இல்லை எந்த ஸ்டேஷனில் பிடிச்சின்னு போனாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நீ பிடிச்சி நீயே விரட்டி பிடிச்சேன்னு வைப்போம், பிடிச்சி ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே இட்டு போயிருப்பீங்கள்ல, அது எந்த ஸ்டேஷனு, எத்தனை மணி, அதோட சிசிடிவி எங்கே, அதோட ஆடியோ பதிவோடு அதை நீங்கள் பதிவு பண்ணி வைக்கணும்னு ஒரு மெயின் பாயிண்ட் உட்பட ஒரு 5-6 பாயிண்ட்டை வச்சு ஒரு மனு கொடுக்கப்படுது. இந்த மனுவை நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். அதாவது ஸ்கல் டெஸ்ட் எடுக்கணும், ஒருத்தர் ஸ்கல்லை வச்சு குற்றம் சாட்டப்பட்டவர் தான் இவனா அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம். அப்படி பண்ணலாம். சில காவலர்கள் வேறு பணிக்கு அந்த சமயத்தில் பணியமர்த்தப்பட்டாங்க, அவங்க யார் அப்படின்னு பல கேள்விகள் அங்கே எழுமிச்சு. குறிப்பாக இந்த சோகால் அக்யூஸ்டுன்னு சொல்லப்படுகிற நபர்கள் என்கவுண்டரில் கொல்லப்படலாம், அதால் அவர்கள் உயிருக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டும்னு அந்த பெட்டிஷனில் இருக்குது. ஓகே, முன்கூட்டியே இருக்குது. நீங்களே நம்ம நிகழ்ச்சியிலே பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்னைக்கு அவங்க சரண்டரு இல்லை செக்யூருன்னாங்களோ அப்போயே அந்த பெட்டிஷன் கொடுக்கப்படுது. சரி, இதுவரை இதை ஏதாவது திருமாவளவன் பேசியிருப்பாரா? சரி, திருவேங்கடம் என்கவுண்டர். சரி, என்ன பண்ணீங்க? விடிய காலையில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு போகிற மாதிரி அவனை ஏதோ துப்பாக்கியை மறைச்சி வச்சுருக்கா அப்படின்னு கூட்டும் போகிறீங்க. இந்த விஷயத்தில் துப்பாக்கி ஹேண்டில் பண்ணப்படவில்லை ஒன்று. சரி, நாங்கள் இடுப்பில் வச்சுருந்தோங்க அப்படின்னு சொன்னார் கூட நீங்கள் ஒரு வாக்குமூலத்தை நீங்கள் எழுதிங்கன்னு வச்சிங்களேன். சரி, அதை எடுக்க போகிறீங்க. அதை எடுக்க போகும்போது அப்படி தான் அசால்ட்டாக போவீங்களா? சரி, அதை போனீங்க, என்னவோ நடந்தது. சரி, அவர் செத்துட்டாருங்க, என்ன ஆச்சா? அப்போது செத்த உடனே எல்லாருக்கும் ஒரு பொது அபிப்பிராயம், எப்படி இவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் கொண்டு போனீங்க, இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு எல்லாருமே அதை ஒரு சந்தேக பார்வையோடு இயல்பாக ஜனநாயக நாட்டில் எல்லாரும் பேச வேண்டியதானே. என்கவுண்டர்னாலே ஒரு சந்தேகம் இருக்கும். அதுவும் இந்த சம்பவத்தில் இன்னும் கூடுதலான சில, ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான தகவல்லாம் வருது இல்லைங்க. ஒரு தரப்பில் காசு வாங்கின்னு ஒரு தரப்பில் பண்ணுறாங்க அப்படின்ற செய்திலாம் வருது. நீங்கள் அதர் ஸ்டேட்டில் கூட என்கவுண்டரில் ஸ்பெஷலிஸ்ட் இவர் அப்படின்னு சொன்ன ஒரு அதிகாரிகள் மீதுங்கெல்லாம் போலியாக என்கவுண்டர் பண்ணாங்க, காசு வாங்கின்னு பண்ணாங்க, ஒரு சைடாக பைண்டாகி நின்று இன்னொரு எதிர்த்தரப்பு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற செய்திகள்லாம் மற்ற மாநிலங்கள்லேயும் வருது இல்லை. போலீஸ் அதிகாரிகள் மீது ஒரு பெரிய அதிகாரி அண்ணா பதக்கம் வாங்குறாரு, அடுத்த மாதமே அவர் திருட்டு நகைலாம் எடுத்து போய் ரெக்கவரி பண்ணி அவரே எடுத்து போய் விற்றாரு, அடமானம் வச்சாருன்னு ஜெயிலுக்கு போன வரலாறு தமிழ்நாட்டு காவல்துறையில் இருக்கத்தானே செய்யுது. எவ்வளோ அதிகாரிகள் இருக்கும்போது கொஞ்சம் பேர் இப்படியும் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த என்கவுண்டர் மீது நமக்கு எல்லாருமே அதுக்கு ஒரு அதிருப்தி தெரிவித்தாங்க. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பரவாயில்ல, அது ஒரு ஆறுதல் அளிக்கிறது அப்படின்னு சொன்னது திருமாவளவன் மட்டும்தான். ஓகே, அதை உடச்சி பேசுவோமா வெளிப்படையா? என்ன உனக்கு ஆறுதல் சார்? இதை சரி இவன் தான் செஞ்சான் அப்படின்னு பொற்கொடி அவர்கள் பரவாயில்ல, என் வீட்டுக்காரனை இது மாதிரி இதுக்கு மெயினானவனை பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருந்தா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்கும். இல்லை ஆனந்தன் அவர்கள், பிஎஸ்பி தலைவர் ஆனந்தன் அவர்கள் சொல்லியிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பரவாயில்ல, இது ஒரு ஆறுதல் அளிக்கிறது. என்ன ஆறுதல் சார்? அவன் தான் மெயின், அவன் தான் எல்லாரையும் இன்டர்லிங்க் பண்ணுறான். அப்போ அவனை வச்சு தானே இதை ப்ரூவ் பண்ணணும், யார் யார் என்ன ஏதுன்னு எல்லா சந்தேகங்களும் யாரால் தீர்க்கப்படணும்?
அவங்கள வச்சு தான் போவோம். திருவேங்கடம் வச்சு தானே பண்ணணும். திருவேங்கடமே செத்துட்டான் சார். நான் இப்படி சொல்கிறேன் சார். நான் வந்து ஒருத்தனை விட்டு எப்பா இந்த இடத்துல கொஞ்சம் இது இருக்கு, கொஞ்சம் செஞ்சுட்டு நான் ஸ்பாட்டுக்கு வரல. இல்லை ஒருத்தன் திருட போகிறான், அண்ணே இந்த மாதிரிண்ணே அங்கண்ணே இருக்குண்ணே நான் செய்ய போகிறேண்ணே, டேய் அப்படியாடா பார்த்து செய்டா அப்படி இப்படின்னு சொல்கிறோம். அது நடந்ததுன்னு வச்சுங்க. அப்போ அவனை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க போலீஸு. இப்போ எனக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல. ஓகே, ஏன்னா நான் தானே சொன்னேன், நான் சொல்லி தானே செஞ்சாங்க, அப்போ உங்ககிட்ட வருவாங்கன்னு ஒரு இல்லை என்னோட நாலேஜுக்கு உட்பட்டு தானே செஞ்சாங்க. அப்படி இல்லை என் கூட அதை வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணாங்க. சரி இது வந்து இந்த ராபரி நடந்த பிறகு இது என்ன மாதிரியான ரியாக்ஷன் ஏற்படுத்தும், யார் யாரை என்கொயரி பண்ணுவான், என்ன ஏது, எப்படி போலீஸ் விசாரணை எப்படி போவோம்லாம் நம்ம உட்காந்து பேசணும்ல. அப்போ எனக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அவன் மாட்டிட்டானே, மாட்டலனா பரவாயில்ல, அவன் மாட்டின பிறகு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அப்போது அவன் சப்போஸ் அவன் செத்துட்டான்பா, அப்பா செத்தாண்டா சாமி, ஏன்னா அவன் சொன்னா தானே உண்மை தெரியும், அவன்கிட்ட விசாரிச்சா தானே. அவன் செத்துறானா நான் எப்படி பர்சனலாக நான் எப்படி ஃபீல் ஆவேன். ஓகே, ஒரு ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தப்பிச்சோன்னு. ஓகே பரவாயில்லடா சாமி முடிஞ்சுதுடா அப்படின்னு நான் நினைப்பேன்ல. அப்படி கூட இது எடுத்துக்கலாமா, ஆறுதல் அளிக்கிறதுன்னு. அப்போது இன்னி வரைக்கும் சரி, இன்றைக்கு வந்து அவங்க பொற்கொடி அவர்களுக்கு நீ சொல்கிறல்ல, சரி நிச்சயமாக இவங்க வந்தாங்கன்னா ஒரு சிபிஐ என்கொயரி வரும், சிபிஐ என்கொயரிக்கு நானும் கூட நிற்பேன் சொல்லி பார்ப்போம். அவங்க அரசியலுக்கு வர்றதே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த விஷயத்துக்காக தான் அரசியலுக்கு வராங்க. அதுதானே அவங்களுடைய மெயின் மோட்டோ, சட்டமன்றத்தில் வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தானே வராங்க. ஓகே சார், இது ஒரு பரிகாரம். உடனே நாளைக்கு வந்து பொற்கொடி அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு வந்துட்ட உடனே வந்து சிபிஐ என்கொயரி போடுமா, அரசாங்கம் நினைத்தால் போடலாம், எடப்பாடியார் நினைத்தால் நாளைக்கு வந்து இப்போ இவங்க யார் இவங்க அட்வொகேட்டோ அரசு தரப்பு வழக்கறிஞர் தானே, நாங்கள் வந்து இல்லைங்க நாங்கள் நல்லா தாங்க விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு வெளியில் சொல்கிறாங்க. நாளைக்கு சரி மனுதாரர் சொல்கிற கோரிக்கையை அரசு ஏற்கிறதுன்னு எடப்பாடியார் வந்து சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அரசு மாறுச்சுன்னா, அந்த அரசு ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அதுபடி நடக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை இதில் பேசிக் சந்தேகம் என்ன சார், நீங்கள் அந்த காவலாளி அஜித்குமார் கோயில் காவலாளி கொலை வழக்கில் மரணத்தில் சிபிஐ என்கொயரியை அரசாங்கம் ஒத்துக்குது சார். ஒரு சாதாரண நபர், அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது, அதுக்கு ஒத்துக்கிறீங்களா? அதில் ஒத்துக்கணும், நாளைக்கு சிபிஐ வந்தால் யார் மாட்டுவா? வெறும் அதிகாரிகள் மட்டும்தான் மாட்டோம். ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்கிறாங்கல்ல. அப்படியே அந்த அஜித்துக்கு ஒத்துக்கணும், ஏன் ஆம்ஸ்ட்ராங் ஒத்துக்க மாட்டீங்க? ஓகே, இதில் காவல்துறையை தாண்டி, காவல்துறை இல்லை இது, அதுக்கு மேலே ஒரு செட்டு தமிழ்நாட்டில் மாட்டியிருக்கோம். அப்படி சிபிஐ வந்திருந்தால் இந்நேரம் ஒரு 2-3 பேர் பேச்சுவார்த்தையில் உட்காந்துருக்க மாட்டான், இவெல்லாம் ஜெயிலில் இருந்திருப்பான். பச்சையாக இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்த 2-3 பேர், இல்லை எதிராக நின்ன ஒருத்தன், இதுக்கு துரோகம் செஞ்ச 2 பேர் 3 பேர் இந்நேரம் சிறையில் இருந்திருப்பாங்க. அப்போது அதையெல்லாம் வந்து கேட்காத அவர் இன்றைக்கு வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்குமா அப்படின்னா இது என்ன மாதிரியான போக்கு? இது எப்படி எடுத்துக்கிறது? அவருக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரியான தகவல்? ஒரு அதிகாரிகளுக்கு தெரியணும், உளவுத்துறைக்கு தெரியணும், அதை தாண்டி வேற ஒரு கட்சி தலைவர் நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு எப்படி எல்லாரையும் தாண்டி அவருக்கு தெரியும்? அதை அவர் தான் கேட்கணும். அதில் தான் ஒரு சந்தேகம் வருதுன்னு சொன்னான். இப்போ இந்த வார்த்தையை யாரும் பேசலை, புரிஞ்சுதா? எப்படி உனக்கு ஆறுதல் அளிச்சதுன்னு சொன்னியோ சார். இன்னைய வரைக்கும் மாயாவதி கேட்டாங்கல்ல சிபிஐ என்கொயரி வேணும்னு. இப்போது ஒரு மாநிலத்தின் 3-4 முறை முதல்வராக இருந்தவங்க மாநில அரசின் அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க, இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வந்து தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு உத்தரவிடணும்னு அந்த அம்மா கேட்கவே இல்லை. உனக்கு எதுக்கும் தொடர்பு இல்லைனா சிபிஐக்கு விட்டு போ, இப்படி தான் கேட்டாங்க. மாநில அரசுக்கு இதில் தொடர்பு இல்லைன்னா நீ சிபிஐக்கு விட்டு போன்னாங்க. இப்போ மாநில அரசு இது சிபிஐக்கு விடமாட்டேன்னு உடாப்படியாக வக்கீல் மாற வச்சு அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன அர்த்தம்? எப்படி கூட எடுத்துக்கலாம்ல. ஓகே, ஆனால் இவங்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு அசிங்கமாயிடும். இப்போ அஜித்குமாருக்கு அசிங்கமாகும் இல்லையா சொல்லு. இப்போது டாஸ்மார்க் விவகாரம், இப்போ வந்து கள்ளக்குறிச்சி, அதுக்கு சிபிஐக்கு போனீங்க. ஏன் சிபிஐக்கு போனீங்க? அதுக்கு சிபிஐக்கு விசாரணை ஏன் நீங்கள் தடை கேட்டீங்க? சிபிஐ வந்தால் கேட்பான்ல, ஐயோ ரேஷன் பக்கத்தில் ஒரு நாளாக விற்றுந்துக்கிறான், என்ன பிடிங்கிருந்தீங்களா அப்படின்னு கேட்பான். இப்போ கலெக்டரை இவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கான், நீ வந்து இது வந்து சாதாரண காய்ச்சல், இதை வாந்தி அப்படின்னு எப்படி நீ ப்ரெஸ் மீட் வச்ச? நீ வந்து ஆமாங்க இது சஸ்பெக்டாக இருக்குது, வந்து நாங்கள் வந்து அவன் குடல்லேருந்து இதெல்லாம் எடுத்து ஆய்வுக்கு அனுப்பிச்சிருக்கோம், இன்னும் ரிசல்ட் வரல, வந்த பிறகு ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்துடும், நாங்கள் என்ன
ப்ராப்ளம்ன்றதை என்ன அலிகேஷன்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா அவன் சாவுக்கு வந்தவன் குடிச்சு செத்துருக்க மாட்டான். அடுத்து யாரும் போய் குடிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, மரணமே வந்து முதல்ல கொஞ்சம் தான், அந்த கொஞ்சத்தில் குடிச்சிட்டு செத்தான் பாருங்க, அவன் சாவுக்கு வரான்ல, அவங்களும் குடிச்சு தான் அவன் குடிச்சு தான் வந்து சாவு எண்ணிக்கை அதிகமாச்சு. அப்போது நீ ஏன் இப்படி சொன்னேன்னு அந்த அதிகாரிகள் மீதும் விசாரணை வந்திருக்கும். அப்போ யார் அங்கே 3 பேர் உட்காந்துருந்தாங்க, அந்த 3 பேர் மீதும் வந்து அலிகேஷன் வந்துடும். அவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால், ஐயா இப்போ கலெக்டர் என்ன சொல்லுவார், 60 வயசு வரைக்கும் கலெக்டராக இருக்க வேண்டியது. ஐயா நான் என்னையா பாவம் பண்ணேன், மாதிரி இதை இவர் சொன்னார் அவர் சொன்னார், இதையா நீ ப்ரெஸ் மீட்டில் பேசணும், இதை பேசுனாரு, நான் வந்து ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நான் சொன்னேங்க, நான் எனக்கு என்னங்க இருக்குது, நான் வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுற பொறுப்பும் எனக்கு இருக்குது, இந்த மாவட்ட நிர்வாகத்தை நிர்வகிக்கிற முதல் ஆஃபீஸர் நான் தான், நானா எப்படிங்க அதை சொல்லுவேன், அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை தாங்க நான் சொன்னேன்னு சொல்லிடுவாருன்றதுக்காக தான் சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மண்ணு திருட்டுலேயே அதே தானே நடந்தது. ஓகே, இடி வந்து கலெக்டர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குது, ஏன்னா உங்கள்கிட்ட தானே சாவி இருக்குது, நீ தானடா பொறுப்பு. எப்படியா ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு பேங்க்கில் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸரை கூப்பிட்டு விசாரணை பண்ணக்கூடாதா? மாவட்டம் முழுக்க கலெக்டரோட கண்ட்ரோல் தானே, எப்படியா உங்கள் கண்ட்ரோலில் இருந்த மண்ணை காணோன்னு கேட்குறாங்க. இதை கேட்குறதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணாங்கல்ல. இடி விசாரணைக்கு கலெக்டரை கூப்பிடுவதற்கு உரிமை இல்லை அப்படின்னு கோர்ட் வரைக்கும் போய், அப்புறம் இடி வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தான் விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர்களே. அப்போது உங்கள் மீது தவறில்லை என்று சொன்னால் உங்கள் மனம் வந்து குறுகுறுக்காது. அதால் நிச்சயமாக வந்து இது சிபிஐ விசாரணை வந்ததுன்னு வச்சிங்களேன், ஒரு 2-3 தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு புதுசாக தேவைப்படுவாங்க, புதுசாக வருவாங்க. நீங்கள் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தீங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அதிமுகவை இந்த தேர்தலில் நீங்கள் ஆதரிப்பதற்கு? இப்போ பொதுவாக இந்த தேர்தல் வந்து யார் ஆட்சிக்கு வரணுன்றதை விட யார் வந்துடக்கூடாதுன்றது தான் முக்கியம். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் திமுக செய்த அட்டூழியங்கள் எல்லாரையும் பாய்ச்சிருக்கு. கூடுதலாக பர்சனலாக எனக்கு திமுகவின் அதிகாரத்தை வைத்து விசிகா தலைவர் பண்ண அட்ராசிட்டி இருக்குல்ல சார், என் மீது குண்டாஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடியே இவங்க சொல்கிறாங்க இந்த வழக்கில் மூர்த்தி மீது குண்டாஸ் போடப்பட்டது அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. ஓகே, ஆனால் குண்டாஸே போடலை. மறுநாள் தான் இவங்க முன்னாள் மத்தியானத்தில் சொல்கிறாங்க, ஒரு நாள் விட்டு மறுநாள் தான் ஆர்டரே பாஸ் ஆகுது. அப்போ கையெழுத்து அப்போ ஆர்டரை டைப் பண்ணது யார்? என்ன வந்து அசோக் நகரில் இருக்கிற அம்பேத்கர் திடலில் திருமாவளவன் ஆஃபீஸில் தானே டைப் பண்ணிங்க. அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி நீங்கள் முன்னாலே இதை வந்து மூர்த்தி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது கமிஷனர் கையெழுத்து போடலையே, மறுநாள் தானே கையெழுத்து ஆகுது, எனக்கு அப்புறம் தானே சிறைக்கு வருது, எப்படி உங்களுக்கு தெரியுது? ஒரு 30 பேர் கொண்ட வழக்கறிஞர் குழு வாசிக்கிறான், அவ்வளவு அலிகேஷனை வாசிக்கிறான். பத்திரிகையாளர் எவனா கேட்டான்னா அவனை ஏற்று பேசுகிறான். 30, அதாவது இவர் கொள்ளடிச்சாரு, அது பண்ணிட்டார், நில ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார், அதுக்கு உதவி பண்ணார், மிரட்டினார், பஞ்சாயத்துக்கு வந்தார் அப்படின்னா அந்த நில ஆக்கிரமிப்புன்ற வழக்கையே நீதிமன்றம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணுது. இந்த கேஸே இந்த ஆள் மேலே போடுறதுக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ண கேஸை வச்சு குண்டாஸை சென்னை மாநகர காவல்துறை போடுது. அதை போடுறத ஒரு நாளைக்கு முன்னாடியே நீ ஃபேஸ்புக்லேயும் பந்தாவாக வெளியில் பேசுகிறீங்க. இது எப்படி நடந்தது? அப்போது அந்த அதிகாரத்தை நீங்கள் எதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க? ஒரு சாதாரண ஒரு இயக்க தலைவர் மூர்த்தியை நீங்கள் 5 வருஷத்தில் நீங்கள் என்னையா பிடுங்குனீங்க? இப்போ சொல்கிறாங்கல்ல, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் 4 வருஷத்தில் ஒன்றுத்தையும் பிடுங்கலை இந்த எம்எல்ஏக்கு, நம்மள இவனுக்கு ஒன்றும் பிடுங்கலைன்றத விசிகாவே இப்போ ஒத்துக்குது. அவங்க ஆட்கள்லாம் பேசுறதை பார்த்துருப்பீங்க. 4 வருஷமாக இவனுக்கு என்ன போய் பண்ணானுங்க, வேங்க வேலை பேசுனானோலா, அதை பேசுனானா, இதை பேசுனானா, அந்த 70க்கு வந்தானா, இந்த 70க்கு வந்தானான்றீங்கள, அவன் தான் 4 வருஷம் வந்து வாயில் என்னமோ வச்சுருந்தான், 5 வருஷம் நீங்கள் கண்ணுலையும் காதில் என்னையா வச்சுருந்தீங்க? ஒரு இயக்க தலைவர்னா அந்த கட்சியின் தலைவர் என்ன பிடுங்குறாரு அவர் அங்கே போய் என்னையா அதெல்லாம் பேசலை அப்படின்னு கேட்கணுமா வேணாவா? ஒரு ஃபைன் மார்னிங் உங்களுக்குள்ள சீட்டு ஷேரிங்கில் திமுக பண்ண ரகலையில் இப்போ தான் நீங்கள் வெளியில் வரீங்க. அந்த கொஞ்சம் பீரியட் மட்டும், அந்த கொஞ்சம் நேரம் மட்டும் பதிவுகள்லாம் எதிர்த்து வந்தது. நீங்கள் வந்து 4 பேரும் திட்டு பயல் ஆகிட்டீங்க, அதாயிட்டீங்க, இதாயிட்டீங்க, சமூகத்துக்கு எதிராக இருந்தீங்க, இவங்களை வச்சு அது தானே நாங்களும் சொல்லியிருந்தோம். பறையர்களை வச்சு ஜெயிச்சு நெயா பண்ணுறாங்க அந்த 4 பேரும் நம்ம கேட்டோம். இன்றைக்கு ஆமாம் நாங்கள் தானே ஜெயித்தோம், எங்கள் மக்கள் தானே ஜெயித்தாங்க, எங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க 4 பேரும்?
வந்து முதல்வரின் மனைவியை பற்றி பாட்டு பாடுறீங்களே, முதல்வர் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க மனைவின்னு அவங்க மனைவி பெயரை புராணம் பாடுறீங்களே, அப்போல்லாம் நீ பேசுகிறல்ல, பேசும்போதே கூப்பிட்டுங்க வா என்னங்க இது அப்படின்னு பார்த்துருக்கணுமா இல்லையா, கேட்டிருக்கணுமா இல்லையா? இந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு, திராவிட கடவுள் கேட்காமே கொடுப்பாரு அப்படின்னு கேட்டாங்கல்ல, சட்டமன்றத்தில் பேசுனாங்கல்ல. அப்போ என்ன, ஒரு வேங்கைகளுக்கு ஒரு தனிநபர் தீர்மானத்தை போட்டு உங்களுக்கு அதில் நிறைவேற்ற சட்டமன்றத்தில் விவாதிக்க துப்பு இல்லைல்ல? சரி, அவனுக்கு துப்பு இல்லைப்பா, அவனுக்கு 4 பேரும் திமுக ஆகிட்டானுங்க, நீயும் திமுக ஆகிட்டியா? இப்போ திருமாவளவன் சொன்ன பிறகு இல்லை திருமா நீ கட்சி தலைவராக இருக்கலாம், நீ எம்பியாக இருக்கலாம், நான் உன் கட்சியில் நின்று ஜெயிச்சிருக்கலாம், நான் இப்போ அப்படிலாம் இல்லை, நீ சொல்கிறதுனால நான் கேட்க முடியாது அப்படின்னு அந்த 4 பேர் சொல்லிடுவாங்களா? சொன்னால் கட்சி விட்டுடு. அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அவங்க 4 பேரும் திமுக ஆகிட்டாங்க தெரியுமா, இவங்க பேச்சு கேட்குறதே இல்லை தெரியுமா, எங்களால் தானே, நான் தானே தலைவர், உங்களுக்கு வந்து திமுக தலைவர் தான் தலைவரா அப்படின்னு தலைவரும் பேசுகிறாரு, கட்சி தலைவரும் பேசுகிறாரு, தொண்டர்களும் அந்த ஆளை கழுவி 4 பேரும் கழுவி ஊத்துறீங்களே, இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டீங்க? சீட்டு வேற மறுக்கிறாங்களே, சீட்டு வேற மறுத்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏங்க சீட்டு கொடுக்குற இடம் இவருக்கு இல்லைங்க. இப்போ நீங்கள் இப்போ எல்லோரும் பேசியிருந்தோம்ல, அவர் கூட சொன்னார், இதுதான் என்னோட கடைசி தேர்தல், வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க. இப்போ நிற்கிறாங்கல்ல, இதில் இவர் ஜெயிச்சிருவார், பெரும்பாலான வாய்ப்பு இவருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா காட்டுமன்னார்குடி அதே சிந்தனை செல்வம் நாங்கள் நின்றுதானா தோற்றுருப்பார், ஒரு பையன் எஸ்சியிலேருந்து ஒருத்தன் கூட ஓட்டு போட்டிருக்க மாட்டான், அவ்வளோ பெரிய கெட்ட பேர் அங்கே இருக்குது. சரி, ஒரு என்னமோ ஒரு விதிவசத்தால் இன்றைக்கி ஜெயிச்சிரேன்னு வச்சுங்க, இப்போ சிதம்பரம் தொகுதி எம்பி தொகுதி காலி ஆகும்ல, உங்களால் வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்ய முடியாது, அந்த வேட்பாளர் இன்றைக்கு திமுகவால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 4 பேரில் இந்த இப்போ நிற்கிற வேட்பாளரில் ஒருத்தர் தோத்துட்டார்னா அந்த தோத்தவரைத்தான் அங்கே வேட்பாளராக நிற்கணும்னு இன்றைக்கே திமுக வந்து அறிவிச்சிருந்தா சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அவர் ஜெயிச்சிட்டார், நம்ம எதிர்பார்க்குற வேட்பாளர் ஜெயிச்சிட்டார், எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்து அப்படி நம்ம அவங்க சொல்கிற அந்த குறிப்பிட்ட நம்ம ஜெயிச்சிட்டார்னா அடுத்து யாரை நிற்கணுன்ற வேட்பாளரையும் திமுக தான் முடிவு பண்ணும். அதில் தான் சொன்னார், இதுதான் கடைசி தேர்தல், நான் வேட்பாளர்களை தேர்வு செய்கிற கடைசி தேர்தல் இதுதான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? திமுகவா? நான் சொல்வேன் இதுக்கெல்லாம் காரணம் திமுக இல்லை. திமுக அப்படி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 கட்சிகளை உடைத்து அதுக்கு ஸ்தாபகர் திமுக தான். அது அவங்களுடைய அரசியல் கலைஞர் காலத்திலிருந்தே கருணாநிதி அவர்கள் காலத்தில் தெரியும்ல. ஓகே, தெரிஞ்சு தானே நீ போய் அடிமை வேலை செஞ்சேன். என்ன பார்த்து நான் திமுக காரன்னு கேட்குறியா அப்படின்னு எதிர்னல்ல, அவன் சும்மாவா கேட்டான். நீயே திமுக காரணம் மாறி நிறுத்திட்ட. இப்போ நீ வந்து பகைச்சிங்கன்னா நீ மட்டும்தான் இருப்ப. ஏதோ ஒரு ரஜினி பத்திர சொல்லுவார், மாப்பிள்ளை அவர் தான் அவர் போட்டுக்கிற துணி அவரது இல்லைன்ற மாதிரி, அவர் தான் கட்சி தலைவர், ஆளுங்கெல்லாம் நம்பாளுங்க அப்படின்ற நிலைக்கு தானே இன்றைக்கி வந்து விசிகா உள்ளாக்கப்பட்டிருக்கு. அது விசிகாவின் ஆட்களை பற்றி கூட இல்லைங்க, எதனா இறங்கும் தம்பா வாங்கி தம்பா இன்றைக்கி சொல்லணும்ல, இவனுங்களாம் எல்லாம் வசதி ஆகிட்டானுங்க. ஏன்னா 1.5 லட்சமாக இன்னும் சம்பளம்னு நினைக்கிறேன் ஒரு எம்எல்ஏக்கு. அது எப்படி வசதி ஆகிருப்பார் அவர்? அப்போது வேறு என்ன ஃபீடிங் உங்களுக்கு நடந்தது? சரி, இப்போ தான் தெரியுதா ஆளு ஷாநவாஸ் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு எல்லாருக்கும் சீட்டு மறுக்கணும்னு பிறகு தான் உங்களுக்கு வந்து எம்எல்ஏலாம் சரியாக அடிச்சிட்டாங்க பொழுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? என்னது இது? இந்த மாதிரியான ஒரு மொக்கை அரசியலை நீங்கள் இன்னமும் பேசி அனுதாபத்தை தேடுறீங்க. அப்போது நீங்கள் இதுக்கு எல்லா காரணமும் நீங்களாக எடுத்து பூசி நீங்களா எண்ணெய் விட்டு அப்படின்னு போய் உள்ளே கடந்ததோட விளைவு தான் இது. பார்ப்போம்ண்ணே, நிறைய தகவல்கள் எங்களுக்காக நீண்ட நாள் கழித்து அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்ண்ணே. நன்றி.